பள்ளிப்பாளையம் அருகே பல வருடங்களாக மின்சார வசதி செய்து தரப்படாததை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் ஆவத்திப்பாளையம் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் 55 வீடுகளுக்கு கடந்த 5 ஆண்டுகளாக மின்சாரம் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் சோலார் விளக்குகள் மற்றும் அருகில் உள்ள வீடுகளில் இருந்து மின்சாரம் பெற்று பயன்படுத்தி வந்ததாகவும் இதற்காக மின்வாரியம் அபராதம் விதித்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பகுதி மக்கள் கருப்பு கொடி ஏந்தி திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கோரிக்கை நிறைவேற்றப்படாவிட்டால் வரவிருக்கும் தேர்தலை புறக்கணிப்போம் என்றும் எச்சரிக்கை விடுத்தனர். எங்களுக்கு 5 வருஷமா கரண்ட் இல்லாம இருக்கு. எங்களுக்கு மெயினா கரண்ட் வேணும். எங்களுக்கு அடிப்படை வசதி எல்லாமே வேணும். யாருமே எங்களுக்கு செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க. யார்கிட்ட போய் கேட்டாலும் அவங்க கிட்ட போய் கேளு, இவங்க கிட்ட கேளு, எம்எல்ஏ கிட்ட கேளு, அவங்க கிட்ட நாங்க யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு தெரியல. எங்களுக்கு எங்களுக்கு ஓட்டு போடுங்க, எங்களை ஜெயிக்க வைங்க அப்படின்னு சொல்லி வர்றாங்க. சரி, நாங்க எல்லாமே பண்றோம், நம்மளுக்கு எல்லாமே செய்வாங்க அப்படின்னு சொல்லி நாங்க எல்லாமே பண்றோம். திரும்ப எங்களுக்கு நாங்க என்ன கேட்டோம்? மிஞ்சி எங்களுக்கு கரண்ட் தானே கேட்டோம். அது கூட இல்லைன்னா எங்களுக்கு கரண்ட் கொடுக்கலன்னா நாங்க எப்படி பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது? நாங்க எப்படி வேலைக்கு போறது? நாங்க இங்க கரண்ட் இல்லாத 500 வீடு நாங்க வசிச்சுட்டு இருக்கோம். குழந்தைங்களா ஸ்கூலுக்கு போறாங்க. அதனால எங்களுக்கு டெய்லியும் கரண்ட் யூஸ் எல்லாத்துக்குமே வேணும். இது அடிப்படையான விஷயம்தான். ஆனா பாத்தீங்கன்னா 5 வருஷமா தரமாட்டேங்கிறாங்க கரண்ட். ஆனா இந்த 5 வருஷத்துக்கு முன்ன கரண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா இப்ப ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க விஷயம் எங்களுக்கு தெரியாது. கலெக்டர் போய் பாருங்க, டிஓ போய் பாருங்க, அங்க போங்க இங்க போங்க. ஆனா நாங்க தாமதம் இல்லாத போயிட்டு தான் இருக்கோம். ஆனா கவர்மெண்ட் இந்த கரண்ட் தானே கேட்கிறோம், இது கூட ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? அந்த எலெக்ஷன் டைம் மட்டும் வருவாங்க, என்னமா வேணும் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம், கரண்ட் தானே பாத்துக்கலாமா, ஒரு 6 மாசத்துல பண்ணி கொடுக்குறேங்கிறாங்க. மறுபடியும் போனாங்கன்னா இந்த கரண்ட் பத்தியே எடுக்கிறது இல்லை. நாங்க தான் போயிட்டே இருக்கிறோம்.